இந்த போரில் எந்த பக்கமும் சேராமல் இருந்த ரெண்டு முக்கியமானவங்க, ஒன்று ருக்மிணியோட அண்ணன் ருக்மி, இன்னொன்று கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர். ஏன்னா சொந்தம் அப்படிங்கிறதால அவங்க விலகிட்டாங்க. தெற்கில் இருந்து இன்னொரு போர் வீரன் போர்க்களத்துக்கு வந்தா வெறும் 3 அம்புகளோட. கிருஷ்ணரும் மற்றவங்களும் போருக்கான முன்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மக்கள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் உங்ககிட்ட 3 அம்பு தான் இருக்கு, அதுக்கு ஒரு அம்பை வச்சு எல்லா கௌரவர்களையும் கொன்னுடுவேன், இன்னொரு அம்பை வச்சு எல்லா பாண்டவர்களையும் கொன்னுடுவேன், அதனால தாராளமா எனக்கு 3 போதும்னு சொன்னான். இந்த தற்பெருமையை கேட்ட கிருஷ்ணர் சொன்னார், நீ ஏன் உன்கிட்ட என்ன மாதிரி வித்தையெல்லாம் இருக்குன்னு காமிக்கக்கூடாது? ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கிற ஒரு ஆலமரத்தை காமிச்சு அவர் சொன்னார், எங்க ஒரே அம்புல நீ எத்தனை இலையை துளைக்க முடியும்னு நான் பார்க்குறேன். பார்பரிக் ஒரு அம்பை பயன்படுத்தினா அதில் தேவையான அமானுஷ்ய பலத்தை செலுத்தி மரத்தில் இருந்த ஒவ்வொரு இலையையும் துளைச்சான். அப்புறம் அந்த அம்பு கிருஷ்ணர் காலுக்கு கீழே இருக்கிற இலையை துளைக்கிறதுக்கு அவரோட காலை சுற்றி வந்துச்சு. இதை பார்த்த கிருஷ்ணா, இது பிரமிப்பா இருக்கு, நீ யாரு பக்கம் சண்டை போடுவான்னு கேட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இவனை பார்த்ததில்லை. அவன் தெற்குல இருந்து வந்திருக்கான். அதுக்கு அவன், நான் எப்பவும் தோக்குற பக்கத்தில் இருந்து தான் சண்டை போடுவேன், நாளுக்கு நாள் பார்ப்பேன். ஒருவேளை கௌரவர்கள் தோத்துட்டு இருந்தா அவங்களுக்காக சண்டை போடுவேன், பாண்டவர்கள் தோத்துட்டு இருந்தா அவங்களுக்காக சண்டை போடுவேன். மொத்தத்தில் எந்த பக்கம் தோத்துக்கிட்டு இருக்கோ அவங்களுக்காகத்தான் நான் சண்டை போடுவேன்னு சொன்னேன். இப்போ இதை பார்த்த கிருஷ்ணர், இவன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் ஜெயிக்கக்கூடாது, அதுதான் கணக்கு. ஏன்னா இப்போ நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சான், இவன் ஒருவேளை இந்த பக்கம் இருந்தா போய் அந்த பக்கம் சேர்ந்துருவான். அதனால கிருஷ்ணர் அவங்கிட்ட சொன்னாரு, நான் ஒன்று கேட்கலாமா, உன்னால அது எனக்கு தர முடியுமா? எனக்கு ஒரு போர் வீரனோட தலை வேணும்னு கேட்டாரு. பார்பரிக் சொன்னா, உங்களுக்காக நான் செய்வேன், அது யாருன்னு சொல்லுங்க. கிருஷ்ணர் அவரோட கூடாரத்துக்குள்ள போய் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து அவன்கிட்ட காமிச்சாரு. பார்பரிக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அவன் வாக்கு கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேண்டுகோள், நான் தெற்குல இருந்து இவ்வளோ தூரம் இந்த போரை பார்க்க வந்தேன், இந்த போரை நான் பார்க்கணும். இது ஒரு சிறப்பான போர், என்ன மாதிரி ஒரு போர் வீரனுக்கு நான் இதை தவற விட விரும்பல. இந்த போரோட பிரம்மாண்டத்தை நான் பார்க்கணும். கிருஷ்ணர் சொன்னாரு, அது பரவாயில்ல, உன்னோட தலையை எடு, நான் பார்த்துக்கிறேன், அது பார்க்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் பண்ணுறேன். வாளால் அவனோட தலையை எடுத்து அதை முடில பிடிச்சி அவன் விழறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கையில் கொடுத்தான். அந்த தலையை போர்க்களத்தில் ஒரு சாதகமான இடத்துல வச்சாங்க, எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி. அப்போ என்ன ஆச்சுன்னா, போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கோழைத்தனமா இல்லை சிரிப்பா இருந்தா பார்பரிக் பயங்கர ஆர்வாரத்தோடு சிரிப்பான். வீரர்கள் பதட்டம் ஆயிடுவாங்க. அவனோட சிரிப்பே அவ்வளோ விரோதத்தை உருவாக்கிடும். போரில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், நம்ம அவனுக்கு இன்னும் வேற ஒரு நல்ல இடமா பார்த்து கொடுக்கலாம்.
அந்த தலையை மலை உச்சிக்கு மாற்றி வச்சுட்டா அங்கேருந்து அவன் பார்த்து சிரிக்கலாம். ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நம்ம வீரர்கள் பதட்டப்படுறாங்க. ஸோ அந்த தலையை மலைக்கு உச்சியில் வச்சாச்சு. அங்கே உட்காந்து அவன் போரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தான். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த பாண்டவர்களோட வீரர்களுக்கு யாரு ரொம்ப சிறந்த போர் வீரர், யார் யாரை விட சிறப்பாக சண்டை போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்க. இந்த 18 நாள் போரில் யார் சிறந்த போர் வீரன்? பயங்கரமான கொடூரமும் படுகொலையும் நிறைஞ்ச 18 நாள் போரில் யார் சிறந்த போர் வீரர்? அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீங்கள் ஏன் போய் அந்த பார்பரிக் கிட்ட கேட்கக்கூடாது? அங்கே மேலே ஜம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் இந்த களத்தில் இருந்து முழு போரையும் ஒன்று விடாமல் பார்த்துருக்கான். நான் இங்கே சில சூழ்நிலைகளில் இருந்ததுனால கண்டிப்பாக ஏதாச்சும் தவற விட்டுருப்பேன். அவனை கேளுங்க, அவனுக்கு தெரியும். அவங்க அந்த மலை உச்சியில் உட்காந்துருக்கிற பார்பரிக் தலைக்கிட்ட போய் கேட்டாங்க, யார் சிறந்த போர் வீரர், யார் வெற்றி அடைஞ்சாங்க, யாரோட பங்களிப்பு அதை உறுதி செஞ்சிச்சு? பார்பரிக் சொன்னா, அர்ஜுனனும் இல்லை, கர்ணனும் இல்லை, பீஷ்மரும் இல்லை, துரோணரும் இல்லை, அஸ்வத்தாமனும் இல்லை, திருஷ்டத்யும்னனும் இல்லை, பாண்டவர்களும் இல்லை, கௌரவர்களும் இல்லை. இந்த போரோட போக்க முடிவு பண்ணினது மாய தோற்றத்தில் இருக்கிற அந்த விஷ்ணுவே தான். சுதர்சன சக்கரம் தான் போரை ஜெயிக்க வச்சது. இந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து என்னால் யாரையும் கொல்றதை பார்க்க முடியல. வெறும் சுதர்சன சக்கரம் தான் சுற்றி சுற்றி எல்லா அழிவையும் ஏற்படுத்துச்சு. இதோட உள்ளார்த்தம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் மேலே இருந்தா எல்லாமே தெளிவா பார்க்க முடியும். நீங்க அதுக்குள்ளேயே இருக்கும்போது, அதுதான் கிருஷ்ணன் சொல்றாரு, நான் அதுல இருந்தேன், அதனால என்னால பார்க்க முடியல. அவன் மேல உட்காந்துருக்கா, அவகிட்ட கேளுங்க. யார் ஒருத்தங்க மேலே இருக்காங்களோ அவங்களால அதுக்குள்ளேயே இருக்கிறவங்களை விட தெளிவா பார்க்க முடியும் தானே. இது அடிப்படையா வச்சுதான் எல்லா இடங்கள்லையும் நீங்களே உங்க வாழ்க்கைக்கு ஒரு சாட்சியா இருங்கன்னு சொல்றாங்க. நீங்க மேலே இருந்தா தெளிவா பார்க்க முடியும். நீங்க அதுக்குள்ளேயே இருந்தா சுலபமா அந்த சூழ்நிலையோட குழப்பத்தில் தொலைஞ்சு போயிடுவீங்க.